சர்க்குருவே சரணம். பகவான் மலேசியாவில் ஒரு அன்பர்களுக்கு மிகப்பெரிய அற்புதம் பண்ணியிருக்கார். என்னென்னா, அவங்க பகவானை கடவுளாக நினச்சி கும்பிடல. வீட்டில் அதுக்கும் மேலே வீட்டில் அவங்க ஒரு மெம்பர், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, குழந்தைங்க, சாமி. அதாவது உங்கள் வீட்டில் எத்தனை பேருன்னு கேட்டால் 5 பேர் சொல்லுவாங்களாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர், 2 குழந்தைங்க, சாமியை சேர்த்து 5 பேரும்பாங்களாம். ரேஷன் கார்டில் பார்த்தா 4 பேர் தான் இருக்கும். ஏங்க 5 4 பேர் இருக்குங்கனாலும் அந்த அளவுக்கு சாமியை குடும்பத்தில் ஒருத்தரை வச்சு தான் நினச்சி பாவிச்சு கும்பிட்டுருக்காங்க. அவங்களுக்கு தொழில் ஏதோ காளான் வளர்ப்பு தொழிலாம் மலேசியாவில். அது வெட்ட வெளியில் தான் அது வளர்ப்பாங்களாம். அந்த மாதிரி எந்த விஷயம் பண்ணாலும் எது செஞ்சாலும் சாமிக்கிட்ட சொல்லாமல் செய்ய மாட்டாங்களாம். சாமி இந்த செய்ய போகிற சாமியை பார்த்துக்குங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அது ஒரு ஆள் இருந்து பார்த்துக்கிட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி பார்த்துக்குவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாள் இவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரத்துக்கு மணி 6 7 ஆயிடுச்சு. 7 ஆனோடனே வந்திருக்காங்க. எப்போ அந்த நைட்டில் இந்த பிளாஸ்டிக் கவர் மாதிரி ஒரு பெரிய கவர் வச்சு மூடிடுவாங்களாம் அவங்க பிஸ்னஸ் ஃபேக்ட்ரியில். இந்த காளானை மழையில் வர்ற மாதிரி இருந்தால் மூடி வச்சுருவாங்களாம். மழை வரலன்னு சொன்னால் தான் திறந்து வச்சுருப்பாங்களாம். அன்றைக்கிங்க மழை வர்ற மாதிரியே இல்லை. அதனால் திறந்து வச்சுட்டு வந்துட்டாங்க. படுத்துட்டாங்க. நைட்டு சாமி அவங்கள உசுப்புறாங்க. உசுப்புற மணி 11 12 மணி இருக்குமா. டேய், மழை வரப்போகிறா சாமி, போய் காலை மூடி வச்சுட்டு வந்துடலாம் வா அப்படின்றாங்களாம். டக்குன்னு முழிச்சு பார்த்தா என்னடா அது எப்படி சாமி சொல்கிறாங்களேங்க பார்த்தா கனவு மாதிரி இருக்குது. வெளியிலேருந்து பார்த்தா அந்த மழை வர்ற அறிகுறியே இல்லையா. அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சாமி சொன்னால் சரியாக இருக்கும், வாங்க போகலான்னு சொல்லி கார் எடுத்துக்கிட்டு ஃபேக்ட்ரி போய் தார்பாயில் மூடி வச்சு 5 நிமிஷம் கூட கிடையாதான். ஃபேக்ட்ரி விட்டு வெளியே கூட வரலையாம். அடித்து ஊற்று தான், மழை பின்னி எடுக்குதான். அன்னைக்கு மட்டும் அதை இப்படி மூடி வைக்காமல் விட்டுருந்தாங்கன்னா பல லட்ச ரூபா லாஸாக. அப்படியே சாமியை கையெடுத்து கும்பிட்டுருக்காங்க பகவானே அப்படின்னு. அப்புறம் வீட்டுக்கு படுத்துக்காங்க. விடிய மழை பெஞ்சிருக்குது. இப்படி நம்பினவங்களுக்கு சாமி என்றைக்குமே நம்பிக்கையானவர். அது எந்த விஷயம் சாமி நம்ம கூட துணையாக இருந்து நம்மளை பாதுகாப்பாங்க. நம்ம தொழிலாக இருக்கட்டும், நம்ம வீட்டு எந்த விஷயமாக இருக்கட்டும், நம்மளையும் நம்ம குடும்பத்தார்களையும் சாமி போல் பாதுகாக்கிறதுக்கு இன்னொரு கடவுள் பிறக்கணும். சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம்.